உன் குடும்ப பாரம் குறையும் இனிய நாட்கள் கூடிய விரைவில் வரப்போகிறது என்று இந்த நொடியில் நான் சொல்லும் வார்த்தை வெறும் ஆறுதல் அல்ல. அது உன் மனம் பல நாட்களாக காத்திருந்த ஒரு அருள் செய்தி. பல காலமாக உன் வீட்டின் சுவர்களுக்குள் யாருக்கும் தெரியாமல் சுமைகள் தங்கி இருந்திருக்கலாம். ஒருவரின் தோளில் பண சுமை, இன்னொருவரின் மனதில் உடல்நிலை கவலை, ஒருவரின் உள்ளத்தில் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய பதட்டம், மற்றொருவரின் நெஞ்சில் நிறைவேறாத ஆசைகளின் வலி. இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாரத்தை சுமந்து கொண்டே சிரித்து வாழ முயன்றிருக்கலாம். ஆனால் எவ்வளவு பெரிய பாரமாக இருந்தாலும் அது என்றும் நிலைக்காது. தெய்வம் அமைதியாக காத்திருந்து சரியான நேரத்தில் அந்த சுமையை இலகுவாக்கும். உன் குடும்பத்திற்கு அப்படிப்பட்ட இனிய மாற்றத்தின் கதவு இப்போது திறக்கத் தொடங்கி விட்டது. குடும்ப பாரம் குறைகிறது என்றால் அது ஒரே நாளில் நடக்கும் அற்புதமாக மட்டும் வராது. அது மெதுவாக வரும், நிம்மதியாகவும் வரலாம். சில நாட்களாக நீ கவனிக்காமல் இருந்த சின்ன சின்ன நல்ல மாற்றங்களாகவும் வரலாம். வீட்டில் முன்பு இருந்த பதட்டம் கொஞ்சம் குறைந்திருக்கலாம். முன்பு சின்ன விஷயத்திற்கே பெரிதாகி விட்ட சண்டைகள் இப்போது அடங்கியிருக்கலாம். யாரோ ஒருவர் திடீரென்று மனம் திறந்து பேசத் தொடங்கியிருக்கலாம். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன ஒரு விஷயம் நகரத் தொடங்கியிருக்கலாம். எதிர்பாராத ஒரு உதவி கிடைத்திருக்கலாம். இவை எல்லாம் சாதாரண சம்பவங்கள் அல்ல. இவை பாரம் குறையும் காலத்தின் அறிகுறிகள். சில நேரங்களில் அருள் பெரிய சத்தத்துடன் வராது. அது முதலில் காற்றைப் போல மெதுவாக நுழையும். பின்னர்தான் அந்த காற்று வீட்டின் சூழலை முழுவதும் மாற்றிவிடும். உன் வீட்டில் பல நாட்களாக சொல்லாமல் தாங்கியவர்கள் இருக்கிறார்கள். உன் அம்மா முகத்தில் சிரிப்புடன் இருந்தாலும் உள்ளுக்குள் எத்தனை கணக்குகளை எண்ணியிருக்கலாம். உன் அப்பா யாரிடமும் சொல்லாமல் பொறுப்பின் பாரத்தை தாங்கி இரவில் அமைதியாக சிந்தித்திருக்கலாம். உன் வீட்டில் பெரியவர்களின் நெஞ்சில் குழந்தைகள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற ஏக்கம் இருந்திருக்கலாம். இளையவர்கள் கூட தங்களால் முடிந்ததை செய்ய முடியாமல் உள்ளுக்குள் வருந்தியிருக்கலாம். இப்படி ஒவ்வொரு இதயமும் தனித்தனி சுமைகளை சுமந்தாலும் குடும்பம் என்ற பந்தம் காரணமாக யாரும் முழுமையாக உடைந்து போகாமல் தாங்கி வந்திருக்கிறார்கள். இந்த மௌன தாங்கும் சக்தியே உன் வீட்டின் மிக பெரிய புண்ணியம். அதனால்தான் தெய்வ அருள் உன் குடும்பத்தின் வாசலை தேடி வருகிறது. குடும்ப பாரம் குறையும் காலம் வரும்போது முதலில் மனசு இலகுவாகும். பிரச்சனை எல்லாம் இன்னும் முடிந்து விடாத போதும் உள்ளுக்குள் ஒரு காரணமற்ற நம்பிக்கை பிறக்கும். முன்பு எல்லாம் முடிந்துவிட்டது போல தோன்றியிருந்தால் இப்போது ஏதோ நல்லது நடக்கப் போகிறது என்று தோன்றும். அதுதான் அருளின் முதல் தொடுதல். உன் மனம் திடீரென்று அமைதியை உணரத் தொடங்கினால் அதை சாதாரணமாக எடுத்து கொள்ளாதே. அது உன் வாழ்க்கையில் நிம்மதி நுழையும் சத்தமற்ற அறிகுறி. சில நேரங்களில் தீர்வு வருவதற்கு முன்பே தெய்வம் மனதுக்கு தைரியம் தருகிறது. ஏன் தெரியுமா? தீர்வு வந்தபோது அதை ஏற்றுக்கொள்ளும் சக்தி உனக்குள் இருக்க வேண்டும் என்பதற்காக. பணச்சுமை ஒரு குடும்பத்தை மிகவும் சோர்வடைய செய்யும். பணம் குறைவாக இருப்பதை விட பணம் பற்றிய பயம் தான் அதிகம் காயப்படுத்தும். நாளைய செலவு எப்படி? இந்த மாத கட்டணம் எப்படி? குழந்தைகளின் படிப்பு எப்படி? மருந்து செலவு எப்படி? கடன் எப்படி? வீட்டு தேவைகள் எப்படி? இப்படி ஒவ்வொரு நாளும் கணக்குகள் மனதை தின்று கொண்டே இருக்கும். ஆனால் உன் வீட்டில் இந்த கணக்குகளுக்கு நடுவே கூட ஒரு புதிய வழி திறக்கப் போகிறது. தாமதமான பணம் கைக்கு வரலாம். எதிர்பாராத வரவு கிடைக்கலாம். யாரோ ஒருவர் நல்ல வேலை வாய்ப்பு பெறலாம். நின்றுபோன தொழில் மெதுவாக நகரலாம். சின்ன உதவி பெரிய நிம்மதியை தரலாம். உழைத்த பலன் தாமதமாக இருந்தாலும் வந்து சேரும். இந்த நேரத்தில் உன் குடும்பம் பொறுமையை இழக்காமல் இருந்தால் குறைந்த வளத்திலேயே பெரிய அமைதியை காணும் அருளும் உண்டு. குடும்ப பாரம் குறைகிறது என்றால் உறவுகளின் பாரமும் குறைய வேண்டும். பல வீடுகளில் பண சுமையை விட மனசு சுமை அதிகம் இருக்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாத நிலை, பேசாமல் இருப்பது, பழைய காயங்களை மீண்டும் மீண்டும் நினைவு கூறுவது, யாரும் யாரையும் பாராட்டாமல் குறை சொல்லிக்கொண்டே இருப்பது, இவை எல்லாம் வீட்டின் ஆற்றலை கனமாக்கும்.
உன் வீட்டில் இந்த கனமான நிலை மெதுவாக உடைந்து போகப் போகிறது. யாரோ ஒருவர் முதலில் அமைதியாக மாறுவார். யாரோ ஒருவர் முன்பை விட மென்மையாக பேசுவார். யாரோ ஒருவர் மனம் திறந்து மன்னிப்பு கேட்கலாம். யாரோ ஒருவர் பழைய விஷயங்களை விட்டுவிட்டு புதிய தொடக்கம் பேசலாம். இவை சின்ன விஷயங்கள் அல்ல. இது தான் குடும்பத்தின் உண்மையான மீட்பு. பணம் வந்து சுமை குறையலாம். ஆனால் அன்பு திரும்பி வந்தால் தான் வீடு முழுமையாக குணமடையும். உன் வீட்டில் இருக்கும் பெண்களின் கண்ணீர் தெய்வத்துக்கு மிகவும் அருகில் இருக்கும். அம்மா, அக்கா, தங்கை, மனைவி, பாட்டி, யாராக இருந்தாலும் அவர்கள் மௌனமாக தாங்கும் கவலைகள் வீட்டு விதியை மாற்றும் அளவுக்கு சக்தி உடையவை. அவர்கள் மனம் அமைதியாகும்போது வீடு ஒளியடையும். அவர்கள் சிரிப்பு திரும்பும்போது வீட்டின் சுவர்களே இலகுவாகும். அதனால் இந்த நாட்களில் பெண்களின் மனதை மதித்து காப்பாற்று. அவர்கள் பேசும் சோர்வை கவனிக்கவும். அவர்கள் அமைதியாக இருப்பதையும் புரிந்து கொள்ளவும். அவர்களின் பிரார்த்தனை உன் வீட்டை தாங்கி நிற்கும் தூண். பல வீடுகளில் தெய்வம் கோவிலில் இல்லாமல் ஒரு தாயின் இதயத்தில் தங்கியிருக்கும். ஆண்களின் மௌனமும் அப்படித்தான். பல நேரங்களில் அப்பா, அண்ணன், கணவன், தம்பி, யாராக இருந்தாலும் அவர்கள் தங்கள் வலியை வார்த்தைகளால் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் அமைதியாக உழைப்பார்கள். சோர்வாக இருந்தாலும் சிரிப்பார்கள். கவலை இருந்தாலும் காட்ட மாட்டார்கள். தோல்வி வந்தாலும் உள்ளுக்குள் மட்டும் தாங்குவார்கள். இப்படிப்பட்ட மௌன தியாகங்களை புரிந்து கொள்ளும் குடும்பம் தான் விரைவில் செழிக்கும். உன் வீட்டில் இப்போது ஒருவரை ஒருவர் உணர்ந்து கொள்ளும் மனம் பிறக்கப் போகிறது. அதனால் தான் பாரம் குறையும். சுமையை சுமக்கும் ஒருவரை குறை சொல்லாமல் அந்த சுமையை பகிர்ந்து கொள்ளும் குடும்பமாக மாறும்போது தெய்வம் அந்த வீட்டில் தங்கி ஆசீர்வதிக்கும். குடும்ப பாரம் குறையும். இனிய நாட்கள் வரும்போது வீட்டில் தூக்கம் கூட மாறும். முன்பு மன அழுத்தத்தால் இரவில் விழித்திருந்தவர்கள் இப்போது மெதுவாக நிம்மதியாக உறங்கத் தொடங்குவார்கள். உணவு கூட சுவையாகத் தோன்றும். வீட்டில் சின்ன சின்ன சிரிப்புகள் அதிகரிக்கும். முன்பு யாரும் பேச விரும்பாத நேரத்தில் இப்போது அனைவரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசும் தருணங்கள் உருவாகும். யாரோ ஒருவர் திடீரென்று நல்ல செய்தி சொல்வார். யாரோ ஒருவர் புதிய யோசனை பேசுவார். யாரோ ஒருவர் பழைய ஆசையை மீண்டும் தொடங்க விரும்புவார். இவை எல்லாம் உன் வீட்டில் உயிர் திரும்பும் அறிகுறிகள். மன அழுத்தம் குறைந்த வீடு தான் ஆசீர்வாதத்தை தாங்கும். குழந்தைகள் இருக்கும் வீட்டில் பாரம் குறையும். நேரம் முதலில் அவர்களுடைய நடத்தில் தெரியும். முன்பு அமைதியாக இருந்த குழந்தைகள் மீண்டும் சுறுசுறுப்பாக மாறுவார்கள். பயந்த மனம் குறையும். படிப்பில் ஆர்வம் வரும். சின்ன சின்ன விஷயங்களை மகிழ்ச்சியாகச் சொல்லுவார்கள். விளையாட்டில் சிரிப்பார்கள். எதிர்காலம் பற்றி கனவு காணத் தொடங்குவார்கள். இது மிக பெரிய அறிகுறி. குழந்தைகள் ஒரு வீட்டின் ஆற்றலை மிகவும் விரைவாக உணர்கிறார்கள். அவர்கள் பாதுகாப்பாக உணர்ந்தால் தான் முழுமையாக மலர்வார்கள். உன் வீட்டில் அந்த பாதுகாப்பு உணர்வு திரும்பி வருகிறது. அதனால் குடும்பத்தின் பாரம் குறைவதற்கு முன்னரே குழந்தைகளின் முகத்தில் ஒளி தெரியும். சில நேரங்களில் பாரம் குறைய போகும் நேரத்தில் சின்ன சோதனைகள் கடைசியாக வரும். ஏன் தெரியுமா? பழைய இருள் வெளியேறும் முன் ஒரு முறை கதவை தட்டும். அப்போது பலர் பயந்து மீண்டும் நம்பிக்கையை இழந்து விடுகிறார்கள். ஆனால் நீ அப்படிச் செய்யாதே. இந்த நேரத்தில் வந்த சிறிய தடைகள் பெரிய நிம்மதிக்கு முன் நிற்கும் கடைசி மேகங்கள் மட்டுமே. மேகம் கருப்பாக இருக்கலாம். ஆனால் அதன் பின்னால் வெளிச்சம் காத்திருக்கிறது. அதனால் மனதை உடைக்காதே. குடும்பத்தில் யாராவது பதட்டமாக இருந்தால் நீ தைரியமாக இரு. யாராவது கோபமாக இருந்தால் நீ அமைதியாக இரு. யாராவது சோர்ந்து இருந்தால் நீ நம்பிக்கையை பேசு. ஏனெனில் சில குடும்பங்களில் ஒரே ஒருவரின் தைரியம் தான் முழு வீட்டையும் காப்பாற்றும். உன் வார்த்தைகளுக்கு இப்போது மிக பெரிய சக்தி இருக்கிறது. நீ பேசும் வார்த்தைகள் வீட்டின் ஆற்றலை உயர்த்தவும் முடியும், தாழ்த்தவும் முடியும். அதனால் இந்த நாட்களில் குறை கூறும் வார்த்தைகளை குறை. பயமூட்டும் வார்த்தைகளை தவிர். எல்லாம் முடிந்துவிட்டது என்ற பேச்சை விடு. அதற்கு பதிலாக நல்லது நடக்கும் என்று பேசு. நாமெல்லாம் சேர்ந்து கடந்து போவோம் என்று சொல்லு.
இது கூட கடந்து போகும் என்று நினைவூட்டு. வீட்டில் சின்ன சின்ன நல்ல மாற்றங்களை பாராட்டு. யாராவது முயற்சி செய்தால் அதை மதித்து சொல்லு. இதை பலர் சாதாரணம் என்று நினைப்பார்கள். ஆனால் ஒரு வீட்டு விதி பலமுறை அதன் உள்ளே ஒலிக்கும் வார்த்தைகளால் மாறுகிறது. காலையில் வீட்டில் ஒரு தீபம் ஏற்றுவது, ஒரு நல்ல நாமம் சொல்லுவது, ஒரு நன்றி உணர்வுடன் நாளை தொடங்குவது, வீட்டில் உள்ளவர்களை அன்பாக அழைப்பது, இவை எல்லாம் மிகச் சிறிய செயல்கள் போல தோன்றலாம். ஆனால் இவை குடும்ப பாரத்தை குறைக்கும் ஆன்மீக பாலங்கள். ஒரு வீட்டில் ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் ஒரு நிமிடம் கூட தெய்வத்தை நினைத்து அமைதியாக இருந்தால் அந்த வீட்டின் காற்றே மாறும். மனதில் இருக்கும் கோபம் மெதுவாக அடங்கும். அவசரம் குறையும். பதட்டம் குறையும். இதுதான் உன் வீட்டில் இப்போது தேவை. பெரிய அற்புதம் வருவதற்கு முன் சிறிய புனித பழக்கங்கள் வீட்டை தயார் செய்யும். நீ இப்போது உன்னை நீ குறை சொல்லிக் கொள்ள வேண்டாம். குடும்பம் இப்படி இருக்கிறது என்றால் அதற்கு முழு காரணம் நீ அல்ல. அதை பாதுகாக்க நீ செய்த மௌன முயற்சிகள் தெய்வத்துக்கு தெரியும். நீ பலமுறை உன் ஆசைகளை விட்டிருக்கலாம். உன் கண்ணீரை மறைத்திருக்கலாம். உன் மனவேதனையை சிரிப்பால் மூடியிருக்கலாம். குடும்பம் உடைந்து போகாமல் இருக்க பல முறை உன் உணர்ச்சிகளை அடக்கியிருக்கலாம். இந்த மௌன தியாகங்கள் ஒருபோதும் வீணாகாது. அதனால்தான் இப்போது உன் வீட்டில் அருள் கதவு திறக்கிறது. உன் உள்ளம் களைப்பாக இருந்தாலும் உன் ஆன்மா இன்னும் போராடி கொண்டிருக்கிறது. அதுவே உன் பலம். மிகவும் விரைவில் உன் வீட்டில் ஒரு நிம்மதியான நாள் வரும். அந்த நாள் வெளியில் பார்க்க சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் உன் மனம் அதை உடனே உணரும். வீட்டில் சண்டை இல்லாத ஒரு நாள். எல்லோரும் அமைதியாக உணவு உண்ணும் ஒரு நேரம். யாரோ ஒருவர் சிரித்து கொண்டே நல்ல செய்தி சொல்லும் ஒரு தருணம். யாரோ ஒருவர் பல நாட்களுக்கு பிறகு நிம்மதியாக தூங்கும் ஒரு இரவு. யாரோ ஒருவர் மனம் திறந்து நன்றி சொல்லும் ஒரு நொடி. இதுதான் உண்மையான செல்வம். இவைதான் குடும்ப பாரம் குறையும் இனிய காலத்தின் முதல் மலர்கள். அந்த மலர்களை கவனமாக காப்பாற்று. உன் வீட்டின் கதவின் முன் நின்றிருக்கும் இந்த புதிய காலம் வெறும் சுமை குறைவு மட்டும் அல்ல. இது ஒரு புதிய வாழ்க்கை முறை. இப்போதுவரை கண்ணீரால் கட்டப்பட்ட நாட்கள் இனி நம்பிக்கையால் நிரம்பப் போகின்றன. இப்போதுவரை பயத்தால் முடிவெடுத்த மனங்கள் இனி தைரியத்தால் முன்னேறப் போகின்றன. இப்போதுவரை ஒருவரை ஒருவர் தவறாக புரிந்து கொண்டவர்கள் இனி ஒருவரின் வலியை மற்றொருவர் உணரப் போகிறார்கள். இப்போதுவரை வீட்டில் இருந்த கனமான ஆற்றல் இனி மெதுவாக இலகுவான அமைதியாக மாறப்போகிறது. இது தான் தெய்வ அருளின் மாறாத அடையாளம். இந்த இனிய நாட்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதற்கான பாதை ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ளது. நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. நம்பிக்கையை விடாதே. உன் வீட்டை பற்றி நல்ல வார்த்தை பேசு. உன் குடும்பத்தை சாபம் பட்டதாக நினைக்காதே. உன் வாழ்க்கையை முடிந்த கதையாக பார்க்காதே. இது முடிவு அல்ல. இது திருப்பம். இது சுமையின் முடிவு. இது நிம்மதியின் தொடக்கம். இது கண்ணீரின் மாலை முடிந்து சிரிப்பின் விடியல் தொடங்கும் தருணம். மிக விரைவில் உன் வீட்டில் அனைவரும் உள்ளுக்குள் சொல்லப் போகிறார்கள், எவ்வளவு நாள் தாங்கினோம், ஆனால் இப்போது நமக்கு நல்ல காலம் வந்து விட்டது என்று. அந்த நாள் தூரத்தில் இல்லை. அது உன் வாசலுக்கு வந்து கொண்டு இருக்கிறது. உன் குடும்ப பாரம் குறைந்து, உன் வீட்டு மூச்சு இலகுவாகி, உன் அம்மாவின் முகத்தில் அமைதி மலர்ந்து, உன் அப்பாவின் நெஞ்சில் நிம்மதி பிறந்து, உன் குழந்தைகளின் சிரிப்பில் ஒளி திரும்பி, உன் வீட்டின் சுவர்களில் மீண்டும் வாழ வேண்டும் என்ற ஆசை ஒலித்து, உன் வாழ்க்கை முழுவதும் இந்த இனிய மாற்றம் ஒரு அருள்மழையாக பொழியப் போகிறது. அந்த இனிய மாற்றம் ஆரம்பித்த பிறகு தான் நீ கடந்த நாட்களின் கனத்தை முழுமையாக உணரப்போகிறாய். பல நேரங்களில் மனிதன் கஷ்டத்தில் இருக்கும்போது தன் சுமை எவ்வளவு பெரிது என்று கூட புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து விடுகிறான். ஏனெனில் அவன் தினமும் அதை சுமந்து கொண்டே இருப்பதால் அது அவனுக்கே பழக்கமாகி விடுகிறது. ஆனால் ஒரு நாள் அந்த சுமை கொஞ்சம் குறையும்போது தான் தோள்கள் எவ்வளவு வலித்திருந்தன என்று தெரியும். மனம் எவ்வளவு அழுத்தத்தில் இருந்தது என்று தெரியும். வீட்டில் சிரிப்பு எவ்வளவு குறைந்து போயிருந்தது என்று தெரியும்.
அதுபோல உன் குடும்ப வாழ்க்கையிலும் இப்போது நடக்கப் போவது இதுதான். சுமை குறையும். மனம் இலகுவாகும். பின்னர் தான் நீ அமைதியாக உன் உள்ளத்தில் சொல்லப் போகிறாய், இவ்வளவு நாள் நாங்கள் உண்மையிலேயே கடினமான காலம் கடந்து வந்திருக்கிறோம் என்று. அந்த உணர்வுடன் சேர்ந்து ஒரு நன்றியும் வரும். தெய்வம் எங்களை விட்டுவிடவில்லை என்ற ஆழமான நன்றியும் வரும். சில குடும்பங்கள் வெளியில் பார்க்க மிகவும் சாதாரணமாக தோன்றும். அவர்கள் சிரிப்பார்கள், விழாக்களில் கலந்து கொள்வார்கள், அன்பாக பேசுவார்கள், எல்லாம் நன்றாக இருக்கிறது போல தோன்றும். ஆனால் வீட்டின் கதவு மூடப்பட்டதும் அந்த வீட்டின் உள்ளே சொல்லப்படாத கண்ணீர் இருக்கும். யாரோ ஒருவரின் உடல் வலி இருக்கும். யாரோ ஒருவரின் மன அழுத்தம் இருக்கும். யாரோ ஒருவரின் தோல்வி நினைவு இருக்கும். யாரோ ஒருவரின் பயம் இருக்கும். யாரோ ஒருவரின் நம்பிக்கை உடைவு இருக்கும். இவை எல்லாம் சேர்ந்து வீட்டின் காற்றையே கனமாக்கும். உன் வீட்டிலும் அப்படிப்பட்ட மறைந்த வலிகள் இருந்திருக்கலாம். ஆனால் தெய்வம் வெளியில் தெரியும் பிரச்சனைகளை மட்டும் பார்க்காது. கதவு மூடிய பிறகு வீடு எவ்வளவு அமைதியாக அழுகிறது என்பதையும் பார்க்கும். அதனால்தான் இப்போது உன் வீட்டுக்கு வரப்போகும் அருள் வெளிப்படையாக தெரியாத அந்த காயங்களையும் தொடப்போகிறது. ஒரு குடும்பத்தின் பாரம் குறையும்போது முதலில் வீட்டின் வார்த்தைகள் மாறும். முன்பு கத்தி பேசியவர்கள் மெதுவாக பேசத் தொடங்குவார்கள். முன்பு எதிலும் எதிர்ப்பு சொன்னவர்கள் இப்போது கேட்டு புரிந்து கொள்ளத் தொடங்குவார்கள். முன்பு ஒருவரின் துயரை மற்றொருவர் புரிந்து கொள்ளாமல் இருந்தால் இப்போது அதே விஷயத்தில் கருணை பிறக்கும். இதுதான் உண்மையான மாற்றம். சுமை குறைவது என்பது வெறும் பணம் வருவது மட்டும் அல்ல. அது மனதின் கடினத்தன்மை கரைவது. அது உறவின் குளிர்ச்சி சூடாக மாறுவது. அது வீட்டு காற்றில் பதட்டம் குறைவது. அது நிம்மதியாக சாப்பிடும் ஒரு நேரம் உருவாகுவது. அது அன்பு மீண்டும் இடம் பிடிப்பது. உன் வீட்டில் இந்த அன்பின் வெப்பம் திரும்பி வரப்போகிறது. சில நேரங்களில் தெய்வம் குடும்பத்தை காப்பாற்றும் போது ஒரே ஒருவரை தான் முதலில் தேர்ந்தெடுக்கிறது. அந்த ஒருவரின் மனதில் தைரியம் ஊற்றுகிறது. அந்த ஒருவரின் வாயில் நம்பிக்கை வார்த்தைகளை வைக்கிறது. அந்த ஒருவரின் இதயத்தில் மன்னிக்கும் சக்தியை தருகிறது. அந்த ஒருவரின் கண்ணீரை பிரார்த்தனையாக மாற்றுகிறது. அந்த ஒருவராக நீயே இருக்கலாம். அதனால் தான் நீ இவ்வளவு சோர்வாக இருந்தாலும் இன்னும் முழுமையாக உடைந்து போகவில்லை. எல்லாம் முடிந்துவிட்டது என்று பலமுறை தோன்றினாலும் உன் உள்ளத்தின் ஆழத்தில் இன்னும் ஒரு சிறிய நம்பிக்கை ஒளி எரிகிறது. அது சாதாரணமல்ல. அது உன் குடும்பத்துக்காக தெய்வம் உன்னுள் வைத்திருக்கும் தீபம். அந்த தீபத்தை அணைய விடாதே. ஏனெனில் சில வீடுகளில் ஒரே ஒரு தீபம் போதும் முழு இருளையும் விரட்ட. உன் அம்மாவின் மனதில் இருந்த கவலைகள் மெதுவாக அடங்கும் காலம் இது. அவர் பலமுறை சிரித்தபடியே வலியை மறைத்திருக்கலாம். யாருக்கும் தெரியாமல் குடும்பத்தை மனதில் சுமந்து கொண்டிருக்கலாம். குழந்தைகள் நன்றாக இருக்கணும். வீடு சிதறக்கூடாது. இந்த கஷ்டம் எப்போது குறையும் என்று தினமும் உள்ளுக்குள் வேண்டியிருக்கலாம். அப்படிப்பட்ட தாயின் மன வேண்டுதல் வெறுமனே வானில் போய் மறைந்து விடாது. அது அருளாக திரும்பி வரும். உன் வீட்டில் இப்போது அந்த தாயின் பிரார்த்தனைகள் பலன் தரும் காலம். அவர் முகத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு சாந்தம் தெரியும். அவர் சாப்பிடும் விதமே மாறும். அவர் பேசும் குரலில் மென்மை அதிகரிக்கும். அவர் நிம்மதியாக உட்காரும் தருணம் வரும். அதுதான் வீட்டின் அருள் இறங்கிய மிக பெரிய அறிகுறி. உன் அப்பாவின் மனதிலும் இப்போது ஓர் இலகுவான காற்று வீசப் போகிறது. பல ஆண்கள் தங்கள் சுமையை யாரிடமும் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் உள்ளுக்குள் பயப்படுவார்கள். ஆனால் வெளியில் தைரியமாக நடப்பார்கள். அவர்களுக்கு கண்ணீர் வரலாம். ஆனால் அது வெளியில் வராது. அவர்களுக்கு சோர்வு இருக்கும். ஆனால் அது முகத்தில் தெரியாது. அவர்கள் வீடு நிம்மதியாக இருக்கணும் என்று தான் அதிகம் நினைப்பார்கள். அவர்களுடைய மௌன சுமை சில சமயம் குடும்பத்துக்கு கூட தெரியாது. ஆனால் தெய்வத்துக்கு தெரியும். அதனால்தான் இப்போது உன் வீட்டில் அந்த மௌன சுமையும் குறைய போகிறது. அவர் முகத்தில் நம்பிக்கை திரும்பும். அவர் குரலில் உறுதி பிறக்கும். அவர் மனதில் மீண்டும் முயற்சி செய்யும் ஆற்றல் வரும். இதுவே குடும்பத்தின் முதுகெலும்பு மீண்டும் பலமாகும் தருணம்.
வீட்டில் உள்ள குழந்தைகள், இளையவர்கள், இளம் மனங்கள் இவர்கள் எல்லாரும் குடும்பத்தின் காற்றை மிகவும் விரைவாக உணர்கிறார்கள். பெரியவர்கள் பேசாமல் இருந்தாலும் அவர்கள் அந்த பதட்டத்தை உணர்ந்து விடுவார்கள். வீட்டில் சுமை இருந்தால் அவர்கள் சிரிப்பே மாறிவிடும். கேள்விகள் குறைந்து விடும். ஆர்வம் குறையும். ஆனால் பாரம் குறையும் காலம் வந்துவிட்டால் அவர்கள் தான் முதலில் மலர்வார்கள். சின்ன சின்ன விஷயத்தில் உற்சாகம் காட்டுவார்கள். படிப்பில் கவனம் கூடும். புதிய கனவுகள் பேசுவார்கள். வீட்டு உள்ளே சிரித்து ஓடுவார்கள். இது தான் மிக அழகான அறிகுறி. உன் வீட்டில் இந்த ஒளி குழந்தைகளின் கண்களில் முதலில் தெரியும். அந்த ஒளியை பார்த்தவுடன் நீயே உணர்வாய், நம் வீட்டுக்கு நல்ல காலம் வந்துவிட்டது என்று. நீண்ட நாள் பாரம் இருந்த வீட்டில் ஒரு விஷயம் மிகவும் முக்கியம். பழைய வலியை நினைவில் வைத்து கொண்டு புதிய அமைதியை காயப்படுத்தக்கூடாது. பல குடும்பங்களில் நல்ல மாற்றம் வந்தாலும் பழைய காயங்கள் மீண்டும் பேசப்பட்டு அந்த மாற்றம் உடைந்து போகிறது. யார் என்ன சொன்னார்? யார் அப்போது உதவவில்லை? யார் தவறு செய்தார்? யார் காரணம்? இப்படி மீண்டும் மீண்டும் கடந்த காலத்தை தோண்டினால் புதிய நிம்மதி வேரூன்ற முடியாது. அதனால் இப்போது உன் மனம் பெரியதாக இருக்க வேண்டும். கடந்த காலம் கற்றுக் கொடுத்த பாடத்தை மட்டும் வைத்துக்கொள். காயத்தை அல்ல, நினைவின் அறிவை வைத்துக்கொள். வலியின் விஷத்தை அல்ல. அப்போதுதான் இந்த அருள் நீண்ட நாட்கள் நிலைக்கும். ஒரு வீட்டில் நிம்மதி வரும்போது அங்கு சின்ன சின்ன ஆசைகள் மீண்டும் உயிர் பெறும். முன்பு யாரும் பேசாத திட்டங்கள் மீண்டும் பேசப்படும். வீட்டை சீர் செய்ய வேண்டும். குழந்தைகளுக்கு இதை வாங்க வேண்டும். ஒரு நல்ல நாள் போய் வர வேண்டும். சேர்ந்து சாப்பிட வேண்டும். சின்ன சேமிப்பு தொடங்க வேண்டும். யாராவது ஒரு திறமையை மீண்டும் தொடங்க வேண்டும். இதெல்லாம் பெரிய விஷயங்கள் போல தோன்றாமல் இருக்கலாம். ஆனால் இவை தான் வீட்டில் நம்பிக்கை திரும்பியிருப்பதற்கான உறுதியான அடையாளங்கள். ஆசை இல்லாத வீடு இருளில் இருக்கும். ஆசை திரும்பும் வீடு அருளில் இருக்கும். உன் வீட்டில் இப்போது ஆசைகள் மீண்டும் மலரப் போகின்றன. அவற்றை தடுக்காதே. சின்னதாக இருந்தாலும் ஊக்கப்படுத்து. ஏனெனில் ஒரு சிறிய நம்பிக்கை நாளை பெரிய செழிப்பாக மாறும். உன் வீட்டில் பொருளாதாரமாக பெரிய மாற்றம் ஒரே நேரத்தில் வராவிட்டாலும் செலவின் மீது ஞானம் வரப்போகிறது. இது கூட ஒரு ஆசீர்வாதம். தேவையற்ற இடத்தில் பணம் கசியாமல் காக்கும் அறிவு வரும். யார் இந்த பொறுப்பை ஏற்க வேண்டும் என்பது தெளிவாகும். சிறிய வருமானமும் சரியாக பயன்படுத்தப்படும். கடினமான நேரத்தில் வீணாக போன சக்தி இப்போது சரியான வழியில் செலுத்தப்படும். இதனால் மெதுவாகவே இருந்தாலும் நிலையான முன்னேற்றம் உண்டாகும். சில நேரங்களில் தெய்வம் பெரிய பணம் தருவதற்கு முன் அதை காக்கும் புத்தியை தருகிறது. அதுவே நீண்ட நாள் செழிப்புக்கு அடித்தளம். உன் குடும்பம் இப்போது அந்த அடித்தளத்தை அமைக்கும் காலத்தில் இருக்கிறது. குடும்ப பாரம் குறையும்போது உடல்நிலையும் மாறும். மன அழுத்தம் குறைந்தால் உடம்பு கூட சுவாசிக்கத் தொடங்கும். தலைவலி குறையலாம். தூக்கம் மேம்படலாம். உணவு சுவையாக தோன்றலாம். சோர்வு மெதுவாக குறையலாம். ஏனெனில் பல நோய்களுக்கு வேர் மனதில் இருக்கும் சுமை. வீட்டு சூழல் அமைதியாக மாறினால் உடம்பு கூட அதற்கு பதில் சொல்லும். உன் வீட்டில் இப்போது இந்த அமைதியின் மருந்து வேலை செய்ய போகிறது. அதனால் உடனே எல்லாம் சரியாகவில்லை என்றாலும் வீட்டில் நிம்மதி வந்தால் அது உடலுக்கும் பலன் தரும் என்பதை நம்பு. சில குடும்பங்களுக்கு அருள் வரும்போது அது ஒரு மனிதர் மூலம் வரும். ஒரு நல்ல ஆலோசனை சொல்லும் உறவு. எதிர்பாராத உதவி தரும் நண்பர். வேலை வாய்ப்பு தரும் ஒருவர். பழைய பிரச்சனையை தீர்க்க உதவும் பெரியவர். மனசை ஆற்றும் ஒருவர். உன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒருவர் நுழையலாம். அவர் திடீரென்று வந்தாலும் அது தற்செயல் அல்ல. தெய்வம் அனுப்பும் கரம். அதனால் யாராவது நல்ல எண்ணத்தோடு உதவ முன்வந்தால் சந்தேகத்தால் தள்ளிவிடாதே. நன்றி மனதோடு ஏற்றுக்கொள். சில சமயம் ஆசீர்வாதம் வானிலிருந்து நேராக விழாது. மனிதர்களின் கரங்களில் வந்து சேரும். உன் வீட்டில் இப்போது நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. நல்லதை வரவேற்கும் மனநிலையை உருவாக்கு. வீடு சுத்தமாக இருக்கட்டும். மனம் சுத்தமாக இருக்கட்டும். வார்த்தைகள் மென்மையாக இருக்கட்டும்.
சின்ன விஷயத்திற்கே நன்றி சொல்லும் பழக்கம் இருக்கட்டும். காலை எழுந்தவுடன் இந்த வீடு குணமடைகிறது என்று சொல்லு. இரவில் தூங்கும் முன் இந்த குடும்பம் பாதுகாப்பில் இருக்கிறது என்று சொல்லு. உன் சொந்த குரல் உன் வீட்டின் ஆற்றலை மாற்றும். இது வெறும் ஆன்மீக வார்த்தை அல்ல. மனித மனம் நம்பிக்கையை மீண்டும் மீண்டும் கேட்கும் போது அது தன்னைத்தானே குணப்படுத்த தொடங்குகிறது. நீ உன் உள்ளத்தில் இன்னும் ஒரு விஷயத்தை உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்களெல்லாம் துரதிர்ஷ்டம் கொண்ட குடும்பம் அல்ல. நீங்கள் சோதனை கடந்த குடும்பம். இந்த இரண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. துரதிர்ஷ்டம் என்ற எண்ணம் மனிதனை முடக்கிவிடும். ஆனால் சோதனை என்ற உண்மை மனிதனை உயர்த்தும். சோதனை முடியும். சுமை இறங்கும். இருள் விலகும். தாங்கிய இதயங்கள் ஒருநாள் பெருமையோடு சிரிக்கும். உன் குடும்பம் அப்படிப்பட்ட பெருமை நாள் நோக்கி செல்கிறது. அதனால் உன் மனம் இனி உன்னை ஏமாற்ற விடாதே. நாங்கள் முடிந்துவிட்டோம் என்று அல்ல. நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல். மிக விரைவில் உன் வீட்டில் ஒரு நாள் வரும். அந்த நாள் பெரிதாக அறிவிக்கப்படாது. ஆனால் அந்த நாள் உன் உள்ளத்தில் நிரந்தரமாக பதியும். எல்லோரும் சுமையில்லாமல் பேசும் ஒரு காலை. யாரோ ஒருவர் மனம் நிறைந்து சிரிக்கும் ஒரு மாலை. யாரோ ஒருவர் பல நாட்களுக்கு பிறகு நிம்மதியாக தூங்கும் ஒரு இரவு. யாரோ ஒருவர் உன்னை பார்த்து இப்போது கொஞ்சம் நல்லா இருக்கே என்று சொல்லும் ஒரு தருணம். அந்த சிறிய வாக்கியம் கூட உன் கண்களில் கண்ணீர் வரச் செய்யும். ஏனெனில் அது சாதாரண வார்த்தை அல்ல. அது நீண்ட நாள் போராட்டத்திற்கு கிடைக்கும் முதல் சாட்சி. உன் குடும்ப பாரம் குறையும் இனிய நாட்கள் வரப்போகிறது என்பதில் சந்தேகம் வேண்டாம். அது அருகில் தான் இருக்கிறது. உன் வீட்டின் வாசலில் நின்று கொண்டு இருக்கிறது. உன் அம்மாவின் நெஞ்சில் அமைதி விதைக்க. உன் அப்பாவின் தோளில் இருந்த சுமையை இலகுவாக்க. உன் குழந்தைகளின் சிரிப்பை மீண்டும் மலரச் செய்ய. உன் வீட்டின் சுவர்களில் பதட்டத்திற்கு பதிலாக பிரார்த்தனையின் ஒளி நிறைக்க. உன் மனதில் பல வருடங்களாக இருந்த காயத்திற்கு மருந்தாக வர. உன் குடும்பம் இனி வெறும் தாங்கும் குடும்பமாக அல்ல, மீண்டு எழும் குடும்பமாக மாற. இந்த அருள் மிக அருகில் உள்ளது. அதனால் உறுதியாய் இரு. நல்லதை பேசு. நம்பிக்கையை பிடி. அன்பை காப்பாற்று. மிக விரைவில் உன் வீடு சுமையால் சாய்ந்த வீடாக இல்லாமல் ஆசீர்வாதத்தால் நிமிர்ந்த வீடாக மாறி நீ அமைதியாக வானத்தை நோக்கி எவ்வளவு நாள் அழுதோம், ஆனால் இன்று நமக்கு நிம்மதி வந்து விட்டது என்று கண்ணீரோடு நன்றி சொல்லப் போகிறாய்.